ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக பரலோகத்தில் இறங்கி வருகிறான் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் வரும் பொழுது அநேக கிரீடங்களோடு கூட அவர் வருகிறார். When the Lord Jesus Christ comes once again to have dominion over the whole earth, we find that he had many crowns with him. இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக கிரீடங்கள் இருக்குமானால் மெய்யாகவே அவரை சந்தித்து அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியான சபையும் அநேக கிரீடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மாற்றமில்லாத ஒரு சத்தியமாயிருக்கிறது. If the Lord Jesus Christ had many crowns on his head, then it is an undisputed fact that the church, which is also reigns along with him, should have many crowns. அந்த கிரீடங்கள் என்ன என்பதை குறித்து தான் நாம் இந்த நாட்களிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். These days we are meditating as to what these crowns are. முதலாவது நாளிலே ராஜ கிரீடத்தை குறித்து நாம் படித்தோம். On the first day we considered about the royal crown. நேற்றைய தினத்திலே ஞானத்தினாலே சூட்டப்படுகிறதான மகிமையின் கிரீடத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். Last night we considered about the crown of glory that we receive through wisdom. மாத்திரமல்ல அபிஷேக தைலம் என்கிறதான கிரீடத்தையும் கூட நாம் சிந்தித்தோம். We also considered certain truths related to the crown of the anointing. இப்பொழுது கர்த்தருடைய கரத்தில் இருக்குதான அலங்காரமான ஒரு கிரீடத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62 அதிகாரம் 3 வசனத்தின் மூலமாய் படிப்போமாக. Isaiah chapter 62 verse 3, let's study about the crown of beauty. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். Thou shalt also be a crown of beauty in the hand of Lord and a royal diadem in the hand of thy God. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, Beloved people of God, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக அபிஷேக தைலம் என்கிறதான கிரீடம் சூட்டப்பட்ட பின்பு, after one receives the crown of the anointing through the Holy Ghost, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஒரு சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்படுகிறோம். we are created in Christ as a new creation. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஒரு புது சிருஷ்டியாய் சிருஷ்டிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அவருடைய கரத்தின் செய்கைகளாய் அவர் கிரியை செய்யும் ஆயுதங்களாக நாம் உருவாக்கப்படுகிறோம். Not only are we made a new creation, we are also worked out as the work of his hands and instruments for his use. எபேசியர் 2 அதிகாரத்தினுடைய 10 வசனத்திலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். Ephesians chapter 2 verse 10, St. Paul says, we are created in Christ Jesus unto good works. படியுங்கள். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். Yes, St. Paul says we are the workmanship of God. தேவன் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டுமானால் தம்முடைய ஜனங்கள் மூலமாக அவர் கிரியை செய்கிறார். If God wants to do something, he does it through his people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே சொல்லப்படுகிற இந்த அலங்காரமான கிரீடம் இது அவருடைய கரத்திலே இருக்கக்கூடியது. This crown of glory of beauty is a crown in his hand. அவருடைய கரம் என்று சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய கிரியைகளின் பகுதியாய் இருக்கிறது. When we speak of the hand, it depicts the works of the Lord. எருசலேமை பார்த்து சொல்லும் பொழுது அவர், நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். The psalmist, when he speaks about Jerusalem, he says, if I forget thee, let my right hand forget her cunning. வலது கரம் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு தொழில் இருக்கிறது. Therefore the right hand has a job. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் கர்த்தருடைய ஒரு தொழிற்கூடமாக உருவாக்கப்பட வேண்டும். Therefore we should be molded as the industry of the Lord. அதுதான் தேவன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிலேயும் எதிர்பார்க்கும் காரியமாயிருக்கிறது. This is the expectation of God concerning every child of God. அவ்விதமாக கர்த்தர் செயல்படும் அல்லாவிட்டால் கிரியை செய்யக்கூடிய ஒரு ஆயுதமாக, ஒரு தொழிற்கூடமாய் ஒரு மனிதன் உருவாக்கப்படுவதற்கு முன்னே அவன் என்ன செய்யப்பட வேண்டும்? Before a man is shaped as a weapon of God or an industry of God, what should he first do?
முதலாவதாக நீங்கள் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே படிக்கும் பொழுது Reading from the book of Isaiah, 51ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்திலே 52 verse 16, 51:16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். என்னுடைய கரத்தின் நிழலுக்குள்ளே உன்னை மறைக்கிறேன். I have planted you in the works of my hand. தேவன் தம்முடைய கரத்திலே ஒரு மனிதனை எடுத்து உபயோகப்படுத்துவதற்கு முன்னே அவனை ஒரு மறைவிடத்துக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். Therefore, from this verse we come to understand, before the Lord utilizes a person from his hand, he shadows him. அந்த மறைவிடத்துக்குள்ளே வராத ஒரு மனிதனை அவர் பிரயோஜனப்படுத்த விரும்புகிறதில்லை. A man who does not take refuge in the shadow of God cannot be utilized by God. அதைத்தான் ஏசாயா 49ஆம் அதிகாரத்தினுடைய 2, 3 வசனங்களை நாம் படிக்கிறோம். That is what we read from the 49th chapter of Isaiah, verses 2 and 3. 2வது வசனத்திலே மறைத்து பாதுகாக்கிறதை குறித்தும் 3வது வசனத்திலே நான் மகிமைப்படுவேன் என்றும் சொல்லுகிறார். In the second verse we read as to how God shadows and protects, and in the third verse read that how he glorifies it. படியுங்கள். அவரின் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். மூடி வைத்த பின்பு, after shadowing or covering up, மறைக்கப்பட்ட பின்பு, after he is covered, முழுவதும் மறைந்த பின்பு சொல்லுகிறார் நான் உன்னில் மகிமைப்படுவேன். after covering or shadowing him completely, he says, I will be glorified in thee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவது ஒரு மனிதன் கர்த்தருடைய கரத்துக்குள் வர வேண்டும். In the first place, a man should come into the hands of God. இரண்டாவது அதே கரத்துக்குள்ளே அவன் மறைக்கப்பட வேண்டும், அல்லாவிட்டால் அடங்கி அவர் மறைந்திருக்க வேண்டும். Secondly, in the same hand he has to be shadowed, or he should be subject to that shadow. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதே சத்தியத்தை தான் நாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். The same truth is what St. Paul speaks in Colossians chapter 3 when he says, for ye are dead and your life is hid with Christ in God. அப்படி மறைக்கப்பட்டவர்கள் மாத்திரமே பின்பு மகிமையிலே வெளிப்படுவதாகவும் அதே பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறார். In the same passage we read, those who are shadowed like this, they will be later glorified. எலியாவுடைய நாட்களே அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, என்னவென்று கேட்டால் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன் என்கிற ஒரு சத்தம். Elijah, when he was alive, he had a thought that he was the only person following God. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் மீதியாக வைத்திருக்கிறேன். But the Lord says, I have 7,000 more who have not kneeled down before Baal. அந்த 7000 பேரையும் எலியாவுக்கு தெரியாது. But Elijah was ignorant about these 7,000. தேவன் தம்முடைய கிரியைகளை நிறைவேற்றும்படியாக ஒவ்வொரு காலங்களிலும் தேவனுடைய கரத்துக்குள்ளே ஒரு கூட்டம் ஜனங்களை மறைத்து வைத்திருக்கிறார். In order to fulfill the works of God, at every dispensation, God holds in his hand a group of people. குறிக்கப்பட்டதான நேரத்திலே அவர்கள் கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடங்களாக அவர்கள் பிரயோஜனப்படுத்தப்படுவார்கள். At the due season, they will be utilized by God as a crown of beauty. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் உங்களை மறைத்து வைக்கிற அந்த நாட்களிலே நீங்கள் மறைந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Therefore the Lord desires, in the days when he wants to shadow you, you should be subject to that shadow. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே அலங்காரமான கிரீடமாய் இருக்கிற கூட்டத்தாரை பற்றி இன்னும் சற்று விவரமாய் பார்ப்போமானால், if you consider more in depth about the people who are a crown of beauty, முதலாவது வசனத்தில் படிக்கும் பொழுது அந்த ஆட்களை நாம் படிக்கலாம். we can read about them in verse 1. சீயோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அது ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். இனி 6ஆம் வசனம் கூட 6th verse also. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும்
ஒரு காலம் மௌனமாயிராத சாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணினவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறதான ஒரு கூட்டம் பேர். There are a group of people who publish the law. இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சரியான தீர்மானத்துக்குள்ளே வந்தவர்கள். These people have come into right determination in their life. என்ன அந்த தீர்மானம்? What is their determination? ரட்சிப்பு, சீயோனுடைய ரட்சிப்பு, எருசலேமுடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்பட மட்டும் அமராமல் இருப்பேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டவர்கள். They have a determination that the salvation of Zion and Jerusalem shall be like a lamp that burneth brightly. பகல் முழுவதும் இரவு முழுவதும் மௌனமாயிராத ஜாமக்காரர்கள். They are the watchmen who are not silent during the day or night. இவர்கள் மறைந்திருந்து ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரையிலும் அவர்கள் அமைதியாயிராதபடி போராடிக்கொண்டே இருக்கிறார்கள். Till a particular time we find they are not holding their peace, they are contending and striving. குறிக்கப்பட்ட நேரத்திலே தேவன் தம்முடைய கரத்திலே இவர்களை எடுக்கிறார். At the right time the Lord takes them up in his hand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே வரும்பொழுது அவனுடைய நிலவரம் எப்படிப்பட்டதா இருக்கும்? When a man is found in the hand of God, what will be his condition? அவன் மூலமாய் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்துக்கு உண்டாகும்? What blessings will come through him to the world? கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது, மறுபகுதியிலே கர்த்தருடைய கரத்துக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அதனால் உண்டாகும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி 9 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to place 9 different things as to how the Lord takes and uses a person, and when a person is subject to the hand of God, what will be those blessings? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, beloved, முதலாவது நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தில் வரும் பொழுது, reading from Acts chapter 11 verse 22, அப்போஸ்தலருடைய நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். we read of an incident that took place during the days of the apostles. படியுங்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. 21 இருந்து படியுங்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தபடியினால் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். Because the hand of the Lord was with them, a great number believed and were turned to the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தபடியினால், because the hand of the Lord was with them. மறுபகுதியிலே சொன்னால் கர்த்தருடைய கரத்திலே அவர்கள் இருந்தபடியினால், on the other hand we can say that because they were in the hand of God, அநேக ஜனங்களை ஆண்டவருடைய பக்கமாக திருப்பிக் கொண்டு வருவதற்கு அவர்கள் உபயோகமான பாத்திரங்களாய் மாற்றப்பட்டார்கள். they were useful vessels in directing many people towards the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அநேக ஜனங்களை அவர்கள் கொண்டு வர வேண்டுமானால் அவர்கள் கர்த்தர் அவர்களை தம்முடைய கரத்தில் எடுக்கிறது வரையிலும் என்ன செய்திருக்க வேண்டும்? If they have to bring many multitudes to the Lord, what should they do till the Lord utilizes them? எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் அவர்கள் அமராமல் அயராமல் இருந்து இரவும் பகலும் அவரை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் செய்து கொண்டிருந்திருக்க வேண்டும். Night and day, without keeping silent for Jerusalem and Zion's sake, they will have to supplicate and plead with the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே வாழ்க்கையிலே ஊழியத்திலேயானாலும் சரி, மற்ற எந்த பகுதியிலேயானாலும் சரி, ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு என்று ஆயத்தப்படுத்த விரும்புகிற தேவனுடைய ஜனங்கள் அவருக்குள்ளே மறைந்திருந்து அயராமல் இரவும் பகலும் போராடுகிற மனிதர்களாய் இருக்க வேண்டும். Therefore, people of God who want to draw many souls towards the Lord, you have to silently rest in the hands of God, and night and day you have to plead and pray for them. அவர்கள் மறைந்திருக்கிற அந்த காலம் அவ்வளவும் அவருடைய ஜீவன் பானபலியாக வார்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். As long as you are hiding there, you have to pour your life as an offering. குறிக்கப்பட்டதான நேரத்திலே கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமாக ஆசீர்வாதமான பாத்திரங்களாயிருந்து ஆயிரக்கணக்கானோருக்கு ஆசீர்வாதமாய் ஜீவனாய் அவர்கள் மாற்றப்படுவார்கள். But at the right moment they will be a crown of
glory or beauty in the hands of God, and they will be a channel of blessing to many thousands. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவதாக நீங்கள் படிக்கிற நேரத்தில் Secondly, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் reading Acts chapter 4 verse 9. ஆதி நூற்றாண்டிலே தேவனுடைய ஜனங்களாகிய விசுவாசிகள் அன்றைக்கு ஜெபிக்கிற ஜெப விஷயத்திலே கர்த்தருடைய கரத்தை அவர்கள் நீட்டும்படியாக ஜெபிக்கிறார்கள். The early apostles, they were praying, asking the Lord to stretch forth his hand. உம்முடைய கரத்தை நீட்டி பிணியாளிகளை சுஸ்தமாக்கி உம்முடைய ஊழியக்காரர்கள் முழு தைரியத்தோடு உம்முடைய வசனத்தை சொல்லும்படியாக அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். They were praying, as we read in 29 and 30, grant unto thy servants all boldness that they may speak the word by stretching forth thine hand to heal. அப்படி ஜெபித்ததான அந்த நேரத்திலே அந்த ஸ்தலம் அசைக்கப்படும்படியாக கர்த்தருடைய கரம் அங்கே வெளிப்பட்டது. And as they were praying like that, the hand of the Lord was revealed and the whole place shook. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. கர்த்தருடைய கரம் பிரத்யட்சமாக அங்கு வெளிப்பட்டது, அந்த இடம் அசைந்தது என்று நாம் படிக்கிறோம். We read in the following verses that the hand of the Lord was clearly manifested and the whole place shook. படியுங்கள். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அங்கே நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட வேண்டும், Signs and wonders to be performed, பிணியாளிகள் குணமாக்கப்பட வேண்டும், sick to be healed. தேவனுடைய ஊழியர்கள் தங்களுடைய வார்த்தைகளை சுவிசேஷத்தை முழு தைரியத்தோடு சொல்ல வேண்டும். The disciples or the people of God should boldly declare the gospel. அதற்கு உம்முடைய கரம் நீட்டப்பட வேண்டும் என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். For which cause they pray, Lord, stretch forth your hand. தெய்வத்துடைய கரம் அங்கே நீட்டப்பட்டது, அவர்கள் மேல் தேவனுடைய கரம் இருந்தது என்பதற்கு அத்தாட்சி என்ன? What is the proof that the hand of the Lord rested or came upon them? அவர்கள் ஜெபம் பண்ணின அந்த நேரத்திலேயே அந்த இடம் அசைந்தது. Even as they prayed, the whole place shook. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தெய்வத்துடைய கரம் உன்னோடு இருக்குமானால் அசைக்க வேண்டிய இடத்தை அவர் அசைப்பார். If the hand of the Lord is upon you, he will definitely shake the places which have to be shaken. ஒருவரும் செய்யக்கூடாத காரியத்தை அவருடைய கரம் உன்னோடு கூட இருந்து செயல்படும். His hand with you will do great things which no other man can do. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory to God. மூன்றாவதாக நீங்கள் படிக்கிற நேரத்தில் Thirdly, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனத்தில் யோசபாத்துடைய நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 2 Chronicles chapter 20 verse 6, we read of something that took place during the time of Jehoshaphat. தெய்வத்துடைய கரம் அவர்களுக்கு அனுகூலமாயிருந்த அந்த நேரத்திலே ஒரு வல்லமையும் அவளை எதிர்த்து நிற்க முடியாது என்கிற ஒரு காரியத்தை யோசபாத்து விளங்கிக் கொண்டான். When Jehoshaphat was pleading with the Lord, he was able to understand that if the hand of the Lord was with him, no power can prevail against him. படியுங்கள். எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரின் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது. Lord, power and might are in thy hands, no man can resist thee. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது. There can be none who can resist thee. யோசபாத் இந்த காரியத்தை நன்றாக அறிந்திருந்தான். Jehoshaphat clearly understood this. இதே காரியத்தை தான் யோசுவாவிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord mentions the same thing to Joshua. நீ உயிரோடு இருக்கிற நாட்களிலே ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. All the days of your life, no man will come or resist thee. எதிர்க்க மாட்டார்கள் என்று சொல்லவில்லை. He does not say they will not come against you. எதிர்த்து நிற்க மாட்டார்கள். They cannot prevail against you. அதன் அர்த்தம் உனக்கு எதிர்ப்புகள் உருவாகும். You will have conflicts. ஆனால் அதே நேரத்தில் தெய்வத்துடைய கரம் அந்த எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் தாளடியாக்கி போடும். But the presence of God or the hand of God will subdue all the opposition. உன்னை எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணுவதற்கு பூமியிலே ஒரு வல்லமையும் இருக்காது என்பதே. There will be no power that will stand against you and fight against you. உனக்கு விரோதமாய்
ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாக சிதறி ஓடி போவார்கள். They will come in one way and shall be scattered in 7 ways. அதுதான் தெய்வத்துடைய கரம் ஒரு தேவனுடைய மனுஷனோடு இருக்கும்போது, அல்லாவிட்டால் தெய்வத்துடைய கரத்திலே அலங்காரமான ஒரு கிரீடமாக, ஒரு ஆயுதமாக அவன் உபயோகப்படுத்துகிற நேரத்தில் எந்த ஒரு வல்லமையும் அவனை எதிர்த்து நிற்கவே முடியாது. When a man is in the hands of God and when he is utilized as the weapon of God, there can be no power that will prevail him. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, beloved people of God, அடுத்தபடியாக நீங்கள் படிக்கும்போது எசேக்கியாவின் நாட்களிலே உண்டான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். we can read of something that took place during the days of Ezekiel. அது என்ன? What is that? எல்லா ஜனங்களையும் அன்றைக்கு தெய்வத்துடைய கரம் எசேக்கியாவோடு கூட இருந்தபடினாலே ஒருமனப்படுத்திற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said because the hand of the Lord was with Hezekiah, all the people, they were all united in one accord. 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரத்தினுடைய முதலாம் வசனம், 2 Chronicles 9:10. வசனம். அப்படி அந்த 32ஆம் வசனம். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்வதற்கு கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. The hand of the Lord brought them to unity or one accord, that they do as per the king's orders. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. இது ஒரு பிரச்சனையுள்ளதான விஷயம். This is a problematic incident. எல்லா காரியத்தையும் செய்யலாம், ஆனால் ஜனங்களை ஒன்றாக்குகிறது என்பது மிகவும் கடினமான ஒரு வேலை. You can do everything, but then to bring the people to one accord is something difficult. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயங்கள், ஒவ்வொரு விதமான நோக்கங்கள் இருக்கிறது. Because every man has different opinions and purposes. ஆனால் பலவிதமான அபிப்பிராயங்கள், பலவிதமான திட்டங்கள் உள்ளதான மனிதர்களை ஒன்றாக்குறது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியமாயிருக்கிறது. People having different opinions and plans and purposes, to bring them to oneness is difficult. ஆனால் எசேக்கியாவுடைய நாட்களிலே தெய்வத்துடைய கரமானது அவனோடு கூட இருந்தபடியினால் அந்த நாட்களிலே தேவன் தம்முடைய ஜனங்கள் அனைவரையும் ஒருமனப்படுத்தினார். But during the days of Hezekiah, because the hand of the Lord was with him, the Lord did the work of bringing the people to oneness. ஆகவே பிரிவினைகள், பிரச்சனைகள் குடும்பங்களில் இருக்கும்போது நீங்கள் நினைக்க வேண்டும், தெய்வத்துடைய கரம் என்னோடு இல்லையோ என்பதை பற்றி நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். When you face problems, divisions in your family, you will have to examine your life and see whether the hand of the Lord is with you or not. உன்னுடைய அலுவலகத்திலே பிரச்சனைகள் உருவாகும் போது நினைக்க வேண்டும், உம்முடைய கரத்தை நீட்டி எனக்காக செயல்படும் ஆண்டவரே என்று நீ ஜெபிக்க வேண்டும். When you face problems in your office, you will ask and pray to the Lord, saying, Lord, let your hand rest with me. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Glory to God. அப்படியானால் ஒருவரும் செய்யக்கூடாத அந்த ஒன்றாக்குகிற அந்த வேலையை நிச்சயமாகவே தெய்வத்துடைய கரம் உன்னோடு கூட இருந்து நிறைவேற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை. If so, there is no doubt that the hand of the Lord upon you will do that difficult job of bringing oneness in you. இன்றைக்கு மாலை நேரத்திலே உன்னுடைய வாழ்க்கையின் நிலவரம் எவ்விதமாயிருக்கிறது? This evening, what is the state of your life? உன்னுடைய வார்த்தைகளுக்கு உன்னுடைய பிள்ளைகள் செவி கொடுக்கிறார்களோ? Do your children hearken to your word? உன்னுடைய வார்த்தைக்கு உன்னுடைய மனைவி செவி கொடுக்கிறாளோ? Does your wife hearken to your word? நீ ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறான், அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிற உன்னுடையவர்கள் உன்னுடைய அதிகாரத்துக்கு உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ? You are under authority and do your subjects obey your word? இல்லை, அங்கே பிரச்சனைகளும் குழப்பங்களும் நேரிட்டு நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயோ? Or are you in soup now having problems and many other difficulties? இந்த பகுதியிலே உனக்குள்ளே அந்த ஒருமைப்பாட்டை, ஒரு ஐக்கியத்தை உண்டாக்க வேண்டுமானால் தெய்வத்துடைய கரம் உனக்காக வெளிப்பட வேண்டும். But if you are to come to that oneness, the hand of the Lord should be declared to you. எப்படி பரிசுத்தவான்கள் இந்த வேலையை, ஊழியத்தை ஒரே நிலவரத்தில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? Do you know how the saints are guiding and leading the ministry in oneness? அவர்கள் தெய்வத்துடைய கரம் தங்கள் மேல் இருக்கிறபடியினால் தைரியமாய் முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள். Because the hand of the Lord is upon them, with all courage they are in the forefront. எசேக்கியாவுடைய நாட்களிலே தெய்வத்துடைய கரம் அவனோடு கூட
கூட இருந்தது. During the days of Hezekiah, the hand of the Lord was with him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக நீங்கள் படிக்கிற நேரத்தில் Next, தெய்வத்துடைய கரம் ஒரு மனிதனோடு ஒரு இருக்கும் பொழுது, when the hand of the Lord is upon a person, சரீர பிரகாரமான நன்மைகளுக்கு ஒரு குறைவில்லாத அனுபவம் இருக்கும் என்று பிரசங்கி சொல்லுகிறார். the preacher says he will not want any physical benefits. 2ஆம் அதிகாரத்துடைய 24ஆம் வசனம். Chapter 2 verse 24. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. இது தேவனுடைய கரத்திலே இருந்து வருகிறது. This proceeds from the Lord. அவன் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் உள்ளதான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தேவனுடைய கரத்திலே இருந்து வருகிறது என்று சாலமோன் சொல்லுகிறார். Solomon says his all blessings for his food and drink shall proceed from the Lord's hand. இன்றைக்கு அநேகர் வறுமையிலும் பட்டினியிலும் வாடுகிறது என்ன? Today, why are people in famine? ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் வறுமையாயிருக்கிறது, பட்டினியாயிருக்கிறது ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. The Lord does not want the land or the child of God to be in famine or to starve. வேத வாக்கியம் கூறுகிறது என்ன? What does the word of God say? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கணும். The young lions do lack and suffer hunger. சிங்கக்குட்டிக்கு ஏன் பட்டினியா இருக்கணும்? Why does the cub feel hungry? ஒரு கர்ச்சிப்பு கர்ச்சித்தா போதும் காடை அதிர்ந்து போகும். If it just roars, it will get its prey. எந்த மிருகத்தையும் அதை அடித்து புசிக்கலாம். It can kill any animal and eat of it. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, But here the word of God says, ஒருவேளை சிங்கக்குட்டிகளுக்கும் கூட தாழ்ச்சி வரலாம். even the young lions will suffer hunger. அவைகளுக்கும் கூட பட்டினி வரலாம். They also will starve. அது காட்டுல இருக்கிற ஒரு ராஜா. It is the king of the jungle. அதற்கும் ஒருவேளை பசி வரலாம். It may also suffer hunger. ஆனால் கர்த்தருடைய ஜனங்களுக்கு But the people of God, ஒரு நன்மையும் குறைவுபடாது. they shall not want any good thing. ஒரு நன்மையும் குறைவுபடாது. They shall not want any good thing. இந்த வசனத்தை நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of us believe this word? இந்த உலகத்திலே In this world, ஆண்டவருடைய ஜனங்களோடு ஆண்டவருடைய கரம் இருக்குமானால், if the hand of the Lord is with the people of God, சரீரத்துக்குரிய நன்மைகள், தேவைகள் கர்த்தரிடத்திலே இருந்தவர்களுக்கு இறங்கி வரும். all the material physical blessings will descend from the Lord's hand. ஆகவே தான் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய வசனங்களை உறுதியாய் பிடித்துக் கொண்டு அவர்கள் நிற்க வேண்டும். Which is why the people of God should firmly grip the word of God. சரீர பிரகாரமான தேவைகளுக்காக கர்த்தருடைய ஜனங்கள் கடன் வாங்க போகக்கூடாது. People of God, don't go and borrow for your material or physical needs. அது உங்களுடைய ஜீவியத்தை ஒரு பெரிய அழிவுக்குள்ளே கொண்டு போகிறதா That இருக்கும். will take your life into destruction. உனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர், The Lord who gave you life, உனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்த ஆண்டவர், the Lord who gave you a body, உன்னை ஒரு மனிதனாக உருவாக்கி இந்த உலகத்திலே வைத்த ஆண்டவர், the Lord who made you as a man who is keeping you alive on this earth, ஆகாயத்து பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். the Lord who has given the fowls of the air food, காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். the Lord who feeds the young ravens, மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். the Lord who gives provision to every flesh. உன்னுடைய சரீர தேவைகளை சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். He is all sufficient to meet all your physical needs. தெய்வத்துடைய கரம் உன்னோடு இருக்குமானால், If the hand of the Lord is upon you, மறுபகுதியிலே நீ தேவனுடைய கரத்துக்குள்ளே இருப்பாயானால், or in the other words, if you are subject to the hand of God, வஸ்திரங்களும் உனக்கு உண்ண உணவும் அது தங்குவதற்கு இடத்தையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி the கொடுப்பார். Lord will arrange for your food to eat and the place, a shelter for you. எளியவர்களே, Beloved, தரித்திரமாயிருக்கிறவர்களே, O poor and simple, கஷ்டத்துக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கிறவர்களே, people who are suffering because of difficulties, நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருங்கள். remain in the hands of God. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கட்டும். Let the hand of the Lord be upon you. அப்படியானால் உங்கள் சரீர பிரகாரமான உங்கள் தேவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு சந்திக்கப்படும். If so, the Lord will meet all your physical needs. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மாத்திரமல்ல, Not only that, நீங்கள் எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலே, Book of Ezra chapter 7 verse 6, அங்கே தேவனுடைய தயவுள்ளதான கரம் அந்த எஸ்ராவுக்கு மேல் இருந்தபடினாலே ராஜாவுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைக்கப்பட்டார் என்று சொல்லியிருக்கிறார். here we read, because the hand of mercy or loving kindness was upon Ezra, he found favor in the eyes of the king. ஆண்டவருக்குமே உண்டாகட்டும். Praise the Lord. அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவருக்கு கர்த்தருடைய கிருபையும் அவசியமாயிருந்தது. மறுபகுதியிலே மனுஷருடைய
தயவும் தேவையாயிருந்தது. When the Lord Jesus Christ was here on earth, he required the grace of God as well as the favor of men. உலகத்துல நம்ம வாழுகிற நேரத்துல மனுஷருடைய தயவு நமக்கு தேவை. As we live here on earth, we need man's favor. அந்த வசனம் ஒன்று படியுங்கள். இந்த இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாலனாய் இருந்தான். அவனுடைய தேவனாய் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால், Because his Lord God was with him, அவன் கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தான். all that he asked for the king supplied. அலுவலகத்திலே அதிகாரிகளுக்கு முன்பாக உனக்கு தயவு கிடைக்கும். You also will get favor in the sight of the officers. எப்போ? When? உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமானால், If your ways are pleasing to the Lord, உன்னுடைய சத்துருக்களையும் தேவன் உனக்கு அனுகூலமாகும்படிக்கு செய்து கொடுப்பார். the Lord will change your enemies to your favor. ஆகவே தான் பலவிதமான சூழ்நிலைகளிலே, அலுவலகங்களிலே, தொழிற்கூடங்களிலே வேலை செய்யும் சகோதர சகோதரிகளே, Therefore, brother, people working in different offices and industries, பல சூழ்நிலைகளில் கிரியை செய்து கொண்டிருக்கிறவர்களே, you who are working in different circumstances, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? what is your confession? கிறிஸ்தவனாயிருக்கிறதுனால மிகவும் உபத்திரவமாயிருக்கிறது சொல்லலாம். You may say, because I am a Christian, I face persecution. உபத்திரவங்களுக்கு உங்களுக்கு உண்டாகும். You do have tribulation. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? What is the word of God say? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். Many are the persecutions of the righteous. ஒன்று ரெண்டல்ல, Not one or two. எல்லாவற்றையும் மாற்றி குறிக்கப்பட்ட நேரத்திலே உங்களுக்கு அனுகூலத்தை உண்டாக்குவதாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். But the Lord has promised that he will remove all these afflictions and make it favorable to you. எல்லா இடத்திலையும் அனுகூலமான வழிகளை உங்களுடைய வாழ்க்கையிலே திறந்து தருவதற்கு அவருடைய வசனம் உங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. Indeed, is a word of promise which will open doors of favorable roads. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மாத்திரமல்ல, Not only that, நம்முடைய பிரயாணங்கள் நன்றாயிருக்க வேண்டும். our travel journey should be good. அந்த பிரயாணங்களிலே பிரச்சனை இல்லாமல் இருக்கணுமானாலும் தெய்வத்துடைய கரம் நமக்கு அனுகூலமாய் இருக்க வேண்டும், அவசியமாயிருக்கிறது. If we should have a trouble-free journey, then the hand of the Lord should rest upon us. எஸ்றாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தை நாம் படிப்போம். Book of Ezra, chapter 7, verse 9. முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் புறப்பட்டு வருகிற நேரத்திலே எருசலேமுக்கு வர காரணமாயிருந்தது என்னவென்றால் தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்தார். He came on his journey. We find here that the hand of the Lord was upon him, and therefore he had a safe journey. இரவும் பகலும் தொழில்கள் வேலைகள் நிமித்தமாக பல சூழ்நிலைகளிலே சகோதரனே நீ பயணம் செய்து கொண்டிருக்கலாம். Beloved brother, sister, night and day, because of your business or some other reason, you may be on the move. குறிக்கப்பட்ட ஸ்தலத்திற்கு நீ போய் சேருகிறது வரையிலும் உன்னை பத்திரமாய் பாதுகாப்பதற்கு ஒரு தேவனுடைய கரம் உண்டு என்பதை நீ மறந்து போகக்கூடாது. Never forget that the hand of the Lord is upon you to take you safe to your destination. நான் ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால் உலகத்திலே பலவிதமான வாழ்க்கை நிலவரங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள். The reason for my mentioning all this is you have seen under different circumstances. எல்லா பகுதிக்கும் நமக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடியது தேவனுடைய கரம் மட்டுமே. The hand of the Lord is the only thing that we need at all times. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆக்சிடென்ட்கள் விபத்துகள் நேரிடாதபடி உன்னை பாதுகாக்க வேண்டுமானால் தேவனுடைய கரம் உன்னோடு இருக்க வேண்டும். If you should be kept from accidents, the hand of the Lord should rest upon you. இன்றைக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் விபத்துகளுக்கு ஒரு அளவே இல்லை. Today, wherever you find, there is no shortage of accidents. சந்தோஷமாக ஒரு ஸ்தலத்தை விட்டு இந்த இடத்துக்கு புறமாய் போகிறார்கள். ஒருவரும் நீந்து போகாமல் அழிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். Joyfully they set out from home to a destination, but all of them perish on the way. விபத்துகள் ஏராளமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது. Accidents are on the increase. அது ஒரு பயங்கரமான ஒரு ஆவியாயிருக்கிறது. This is a terrible spirit. அது நடமாடிக் கொண்டிருக்கிறான் ஒரு வல்லமை. It is a spirit on the move. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, Reading from the book of Ezekiel chapter 5, ரத்தம் சிந்துதலும் அது சுற்றித் திரிகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. it finds கொள்ளை நோயும் சுற்றித் திரிகிறது. எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்தில் Ezekiel chapter 5, 20ஆம் வசனம், verse 20, 17ஆம் 17th verse. பஞ்சத்தையும் உன்னை பிள்ளை இல்லாமல் போக பண்ணும் துஷ்ட மிருகங்களையும் உங்களுக்கு விரோதமாக அனுப்புவேன்.
கொள்ளை நோயும் இரத்த சிந்துதலும் உன்னில் சுற்றித் திரியும். கொள்ளை நோயும் இரத்தம் சிந்துதலும் சுற்றித் திரிந்தோடு இருக்கிறார். Here we read pestilence and blood shall pass through thee. இன்றைக்கு உலகத்திலே மிகவும் பயங்கரமாய் கிரியை செய்கிற வல்லமைகள் இது. These are the powers at work in the world today. ஒன்று கொள்ளை நோய், One, pestilence. இன்னொன்று இரத்தம் சிந்துதல். Two, shedding blood. அந்த இரத்தம் சிந்துதல் ஒன்று தீவிரவாதிகளால் உண்டாகக்கூடியதான பிரச்சனைகள், இன்னொன்று விபத்துகள் மூலமாய் உண்டாகதான பிரச்சனை. Shedding of blood in two ways. One, through terrorists. Secondly, through accidents. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பல விதத்திலே மனுஷனுடைய இரத்தங்கள் சிந்தப்பட்டுக் So கொண்டிருக்கிறது. man's blood is shed in many ways like that. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த உலகத்திலே நீ வாழ வேண்டுமானால் தேவனுடைய கரம் உனக்கு உன்னோடு கூட இருக்க வேண்டாமோ? If you should be safe on this earth under these circumstances, should not the hand of the Lord rest upon you? நம்முடைய பிரயாணங்களிலே தெய்வத்துடைய கரம் நம்மோடு கூட இருந்திருக்கிறது. That's why in all of our journeys the hand of the Lord was with us. நம்முடைய ஜீவனை பாதுகாத்தான ஆண்டவருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு பெருநிலமடுத்து ஸ்தோத்திரங்களை எடுப்போமாக. Praise God for preserving our life. Praise the Lord. 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 Praise the Lord, 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 praise all of the journeys. தேவன் உங்களை பாதுகாத்ததற்கு நீங்கள் மிகவும் நன்றியுள்ளவராயிருங்கள். You should be grateful for the preserving hand of God. இதில் இருந்து நீங்கள் இப்பொழுது வழங்கிக் கொண்டு வருகிற சத்தியம் என்னவென்றால், இதுவரைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து மீட்கப்பட்ட நாளிலிருந்து கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். மறுபகுதியிலே கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருந்து கொண்டு இருக்கிறார். From this you understand, from the day that you were redeemed and spirit baptized, you are in the hands of God. Or in other words, the hand of God was resting upon you. எதற்காக? Why? இன்னொரு காரியத்தை நாம் படிக்கிறோம். We read of another thing also. உபாகமம் 33 அதிகாரத்திலே Deuteronomy 33. அங்கே கர்த்தருடைய கரத்திலே இருந்து வெளிப்படுகிற இன்னொரு காரியத்தை நாம் படிக்கிறோம். We read of something else that proceeds from the Lord's hand. உபாகமம் 33 அதிகாரம் 2வது வசனத்திலே அவருடைய கரத்திலே இருந்து பிரமாணங்கள் வெளிப்படுகிறது சொல்லி இருக்கிறார். 33:2 we read that the law proceeds from his hand. ஆபகுக் 3 அதிகாரத்துடைய 4வது வசனத்திலே இதே கரத்திலே இருந்து கிரணங்கள் வீசுகிறதுன்னு சொல்லி இருக்கிறார். Habakkuk chapter 3 verse 4 we read that the rays also is projected from his hand. படியுங்கள். கர்த்தர் சீனாவிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலே இருந்து புறப்படுகிறது. A fiery law proceeded from his right hand. அடுத்த வசனத்தில் படிக்கும்போது இதே கரத்திலே அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். In the next verse we find all the saints are in the same hand. மெய்யாகவே அவர் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார். உம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரும் உம்முடைய கரங்களிலே இருக்கிறார்கள். Truly he loves the saints and all the saints are in his hand. அதே நேரத்தில் அதே கரத்திலே இந்த பிரமாணம் வெளிப்படுகிறது. At the same time the fiery law proceeds from the same hand. அதில் நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். What do we understand through அவருடைய that? கரத்தின் மேல் யார் இருக்கிறார்களோ அவர்களிலிருந்து அவருடைய திட்டங்கள் அவருடைய பிரமாணங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். They that are in his hands, through them the law or the plan of God is depicted. மாத்திரமல்ல, Only that. ஆபகுக் 3 அதிகாரம் 4வது வசனத்திலே அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசிக் கொண்டிருக்கிறார். Habakkuk chapter 3 verse 4 we find there is brightness of light proceeding from his hand. கிரணங்கள் என்பது என்ன? What do you mean by the brightness of light? வசனத்திலே இருந்து வரும் வெளிப்படுத்தல்கள். It speaks of the revelation from the word of God. முதலாவது பகுதி உபதேசங்கள், பிரமாணங்கள். In the first place we studied of the law which is doctrine. அடுத்த பகுதி வெளிப்படுத்தல்கள். Secondly revelation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய மனிதன் மூலமாக Through the person who is in the hand of God. கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமாய் இருக்கிற ஒரு அந்த மனிதன் மூலமாக Through a man who is a crown of beauty in the hand of God. இந்த பூமியிலே ஜனங்களுக்கு தேவனுடைய பிரமாணங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. The laws of God are declared to the people on earth. தேவன் தம்முடைய பிரமாணங்களை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதிலே இருந்து வெளிப்படுத்தல்கள் கொடுக்கிறார். Not only does the Lord give the law, but he also gives revelation from them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையினால் தான் பழையதும் புதியதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Which is why we read of the old and the new. ஒரு தேர்ந்த வேதபாரனை
அவனுக்குள்ளே பழையதும் வருகிறது புதியதும் வருகிறது. A perfect preacher or a scribe has both the old and the new. பொதுவாக நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் பழைய சரக்குன்னு சொல்லுவாங்க. Generally they will say this is some old stuff. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது பொதுவா சாதாரணமா சொல்றவர். This is something ordinary. ஒரு கன்வென்ஷன் உடனே என்ன சொல்லுவாங்க? What do they say in the convention? முதல் நாள் இன்னைக்கு ரட்சிப்பை பத்தி பேசுவாங்க. First day salvation. இரண்டாவது நாள் இன்னைக்கு ஞானஸ்நானத்தை பத்தி பேசுவாங்க. Second day baptism. மூணாவது நாள் இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பத்தி பேசுவாங்க. Third day Holy Ghost. இதெல்லாம் பழைய சரக்கு தான் சொல்லுவாங்க. So all these are old categories. ஞாயிற்றுக்கிழமை அதனால சனிக்கிழமை நைட்டு போகலாம், இல்லாட்டா ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு போகலாம். So let us give attendance on Saturday night or Sunday. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் அதிலே இருந்து கிரணங்கள் கூட வீசினா, but then if brightness proceeds, அதிலே இந்த உபதேசத்தில் இந்த ஒரு வெளிப்படுத்தல் கூட உண்டானால், if revelations proceed from the doctrine, இப்ப பாருங்க நூதனமான உணவுகளை உண்டாக்குறார்கள், ஃபாஸ்ட் ஃபுட் ன்னு சொல்லிட்டு. we have fast food hotels now. டேஸ்ட் உண்டாகி கொடுக்கிறான். The taste has variety. அருமையான தேவனுடைய ஜனங்களே, beloved people of God, நான் ஒரு முறை கொஞ்சம் பேர் ஒரு என்கேஜ்மென்ட்க்கு கேரளாவுக்கு கொண்டு போனேன். I took a few people to a particular place. அங்க போய் சாப்பாடுலாம் முடிச்சவளே ஒரு சகோதரன் சொல்றார், பாஸ்டர் இதே மாதிரி டேஸ்டா நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்ல. One brother, after sharing the food that we took, he said, I have never had tasty food like this. சாதாரணமான ஆள் அல்ல, கொஞ்சம் வசதியான ஆள் தான். He is not ordinary person. He was a man hailing from a wealthy family. செல்வமும் செல்வாக்கும் உள்ளவர் தான். He has wealth and other riches. அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. When he testified like this, I was amazed. அடுத்த ஒரு முறை சொன்னா, இனி கேரளாவுக்கு ஏதாவது போற சந்தர்ப்பம் சொல்லுங்க, உங்க கூட நானும் வரேன். Then he said, when you go to Kerala next time, please call me. I will also accompany you. இங்கே உட்கார்ந்து இருக்க போர் அடிக்குது, உங்க கூட வந்தா கொஞ்சம் சரீரத்துக்கு நல்லா இருக்கும், மற்றபடி எல்லாம் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். I find it difficult seated in this same city, and if I come with you, I will feel free in my body. எல்லோரும் டேஸ்ட் விரும்புறாங்க. So everyone likes a taste. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. டேஸ்ட் விரும்புறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. All those who desire taste, say hallelujah. ஐயோ, யாருக்குமே டேஸ்ட் இருக்கு இல்ல போல. So we have no taste. விரும்புறாங்க இல்லையா? No desire. விரும்புறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறந்து போயிட்டாங்க போல இருக்கு. கையத்தான் தூக்குறாங்க, இனி வேற யார் தூக்குறாங்கன்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. They are waiting for some company. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? what is the word of God saying? கர்த்தர் நல்லவர் அல்லவோ, என்ன செய்து பாருங்கள். Taste and see. என்ன செய்து பாருங்கள். What should you do? ருசித்து பாருங்கள். Taste and see that the Lord is good. ருசித்து பாருங்கள். Taste and see. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய கரத்தில் இருக்கிறதான தேவனுடைய மனிதர்கள் மூலமாக, through the people of God, in the hand of God, தேவன் தம்முடைய பிரமாணங்களையும் வெளிப்படுத்தலையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். God is giving His law and revelation. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. கடைசியாக பிரியமானவர்களே, finally brethren, இவர்களை அவர் கனம் பண்ணுகிறார். He honors them. முதலாம் நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, 1 Chronicles 29:12, தாவீது ராஜா இந்த காரியத்தை சொல்லுகிறான். David confesses this. உம்முடைய கரத்தில் இருக்கிறது இந்த கனமும் மகிமை எல்லாம். They that remain in your hands have glory and honor. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். Lord, thy hand can honor and strengthen every man. கனப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். Thou can give strength and honor through thy hand. ஆகையினால்தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறான், அடங்கி இருங்க, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படியாக. That's why Peter the apostle says, be subject in his head, for in due time he will exalt you. நீ கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் இருக்க வேண்டும். You should remain to be a crown of beauty in the hand of God. அலங்காரமான கிரீடமாய் இருந்து கொண்டு அவருடைய நாமத்தை நீ பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். You as a crown of beauty in the hand of God has to declare the name of the Lord. இந்த கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறவருடைய வேலை என்ன? What is the work of them who are a crown of beauty in the hand of God? இவர்கள் மௌனமாய் இராதபடிக்கு கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். Never can they hold their peace. They have to declare God. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிற பகுதியிலே ரெண்டு முக்கிய காரியங்கள் இருக்கின்றன. While proclaiming the Lord, you have two important aspects. ஒன்று கர்த்தருடைய
கர்த்தருடைய வசனத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறது. One, declare the word of God. இரண்டாவது அவருடைய செய்கைகளை பிரஸ்தாபம் பண்ணுவது. Secondly, declare the works of God. 138 சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தை படிக்கும்போது The 138th Psalm verse 2. அங்கே கர்த்தருடைய வசனம் பிரஸ்தாபப்படப்படுகிறது பற்றி சொல்லி இருக்கிறார். There we read as to how the word of God is declared. அதே நேரத்தில் At the same time, 105ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலும் 105th Psalm verse 1, 106ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்திலேயும் the second verse of 106th Psalm, இந்த ரெண்டு வசனங்களையும் படியுங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். praise the Lord and make known his deeds among the people, அவருடைய செய்கைகளை ஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். and declare his deeds among the nations. வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்துங்கள். கர்த்தருடைய வல்லமையான செய்கைகள் எல்லாவற்றையும் சொல்லு. Utter the mighty acts of the Lord. ஒன்று வசனத்தை பிரசங்கம் பண்ணுவது, One, preaching the word. இன்னொன்று சாட்சியாய் அறிவிக்கிறது. Secondly, testifying his word. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண வேண்டியவர்கள் Those who have to declare